திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக பேரியக்கம். இந்த ஜனநாயக பேரியக்கம் இன்றைக்கெல்லாம் பலர் வருகிறார்களே, நடிகர்களாகவும் வருகிறார்கள், மற்றவர்களாகவும் வருகிறார்கள், முன்னாள் முதலமைச்சர்களாகவும் இருந்து வருகிறவர்கள் எல்லாம் ஏதோ இந்த ஆட்சி அதிகாரத்தில் தாங்கள் நினைக்க வேண்டும், இந்த ஆட்சி அதிகாரத்தில் தாங்கள் அமர வேண்டும் என்று அந்த உணர்வோடு தான் வருகிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம் தான் ஒரு சமுதாய சீர்திருத்தமாக இருந்து தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய பெருமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கின இயக்கம். ஆக செப்டம்பர் மாதம் வந்துச்சுனாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாக்காலங்கள் பண்டிகை காலங்களைப் போல எப்படி கொண்டாடுவார்களோ அதை போல திமுகவுடைய கொண்டாட்ட காலம்னா அது இந்த மாசம்தான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல திரு கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு நடிகர் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர். அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார், முயற்சி செய்தார். அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலே தான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்திருப்பதைத்தான் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சுசமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். 31 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த 50 ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கத்திற்கு போட்டியாக அண்ணாவுடைய பெயரை கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள். அந்த இயக்கத்திலே இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அண்ணாவின் கொள்கைகள் அங்கே காப்பாற்றப்படவில்லை, அது அங்கே நடைமுறையில் இல்லை என்பதை எல்லாம் உணர்ந்துதான் அண்ணா காலத்து அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு ஒரு சேருகின்ற ஒரு காட்சியை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். சில பேர் சொல்றாங்க தேர்தல் வந்துருச்சு, இன்னும் 4 மாசம் இருக்கு, 5 மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, ஆகவே தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலையா அப்படின்னா, தேர்தல் என்னைக்கு முடிஞ்சு அவர் என்னைக்கு முதலமைச்சராக நாட்டில் பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆக ஒரே நேரத்தில் இரட்டை குரல் துப்பாக்கி இயக்குவதைப் போல அரசு எந்திரத்தையும் அரசியல் இயக்கத்தையும் முறையாக வழிநடத்தி செயல்படுத்துகின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். திமுக ஒரு அரசியல் இயக்கம் தான், மாநில கட்சி தான். ஆனால் இந்த மாநில கட்சியினுடைய தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார், இவர் என்ன கருத்து சொல்லுகிறார் என்ற அந்த இயக்கம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி என்று இன்றைக்கு பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பழனிசாமி ஒரு எழுச்சி பயணமும் வருகிறார். என்ன எழுச்சி? அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் 40% மேல செல்வாக்கு பெற்றிருந்த வாக்கு வங்கியை கொண்ட இயக்கமாக இருந்த அதிமுகவை கழுத தெரிஞ்சு கட்டரும்பாய், கட்டரும்பு தெரிஞ்சு குட்டிச்சவர் ஆட்சின்னு சொல்வார்கள், அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய பழனிசாமி சொல்றாரு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தமிழர்களுடைய சுயமரியாதையை அங்கே அடகு வைத்த காரியத்தை பாஜக செஞ்சியை தவிர வேற என்ன செஞ்சாங்க? அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும், அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்று வெளியில் சொல்றார். ஆனால் உள்ளுக்குள் அவருடைய உள்மனசு என்ன சொல்றதுன்னா, இந்த கட்சியினுடைய தலைவராக நம்ம இருந்தா போதும், எதிர்கட்சி தலைவர் பதவி நமக்கு கிடைத்தால் போதும், அதுவே பெருசு அப்படின்னு இன்னைக்கு வெளியே கிளம்பி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஊருக்கு போனோம்னா கேட்கிறாங்க, 3 நாள் காசு ஏறலைன்னு சொல்றாங்க. ஏறாததற்கு காரணம் யார்? அங்கே இருக்கிற மோடி, அமித்ஷா, அதற்கு துணை போற பழனிசாமி. தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் அப்படி இந்த அரசியல் இயக்கம் இருந்தால்தான் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இவையெல்லாம் எட்டி பிடிக்க முடியும்